இன்னைக்கு எந்த மெட்டல் திங்ஸாக இருந்தாலும் ஒரு சின்ன மெட்டல் பாட்டில் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் பர்மனெண்ட்டான ஒரு டிராயிங் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக அந்த மெத்தடுக்கு பேர் மெட்டல் இச்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு தேவையான மெட்டல் திங்ஸில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போடுறதுக்கு பேர் தான் இந்த கான்செப்ட்டு. இந்த மெட்டல் இச்சிங் பண்ணுறதுக்கு பேசிக்காக மேஜராக ரெண்டு பொருள் தான், சால்ட் வாட்டர் அப்புறம் பேட்டரி. மேஜராக இது இருந்தாலே போதும், நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை மெட்டலில் தான் பண்ண முடியுன்றதுனால என்கிட்ட ஒரு சின்ன மெட்டல் பாட்டில் இருக்குது, இதில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ இந்த பாட்டில் மேலே பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் வேணும். என்ன டிசைன் இருக்கலாம்னு யோசிச்சு பார்த்ததுல அயன்மேன் ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி இந்த பாட்டில் சைஸுக்கு வந்து நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இப்போ அந்த பிரிண்ட் அவுட்டை கட் பண்ணி ஒரு வெள்ளை ஸ்டிக்கர் மேலே வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ அந்த பிரிண்ட் அவுட்டும் சேர்ந்து ஒரு ஸ்டிக்கர் ஆகிடுச்சு. ஒருவேளை நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த பிரிண்ட் அவுட்டு இந்த ஸ்டிக்கர் வேலைலாம் எதுக்குறான்னு தோணும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச டிசைனே நீங்கள் ஸ்டிக்கர் அடிக்கிற கடைக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் போய் ஸ்டிக்கரை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். வீடியோ சீக்கிரமாக எடுக்கணுன்றதுக்காக நான் ஸ்டிக்கர் கடைக்கெலாம் போயிட்டு இருக்க முடியாது, அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டிக்கரை பிரித்து நம்மளுக்கு பாட்டில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒட்டிடலாம். இப்போ ஸ்டிக்கரை ஒட்டியாச்சு. அடுத்து நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் மெட்டல் வெளியே தெரியணுமோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவைப்படுற டிசைனை நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வெளியே தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலாம் நீங்கள் கட் பண்ணி வெளியே எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஸ்டென்சிலாக வரும். இல்லைனா உங்களுக்கு தேவைப்படுற இடமும் சேர்ந்து பிஞ்சு வந்துடும். இப்போ நான் கரெக்டாக மார்க் பண்ண மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ தேவையில்லாத பகுதியை மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த இடத்துல தான் கட் பண்ணிருக்கேன், எந்த இடத்துல தான் கட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்களும் அயன்மேன் ஃபேஸ் தான் பண்ணுறீங்கன்னா இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம செய்யறதுக்கான ஸ்டென்சில் வந்து இப்போ பக்காவாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினான விஷயமே பண்ண போகிறோம். அடுத்ததான் 2 ஒயர் வந்து எடுத்துருக்கேன். இந்த ஒயரோட எண்ட்லையும் வந்து crocodile clip வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயரோட அடுத்த 2 எண்டையும் வந்து இந்த பேட்டரியில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் இதை பண்ண போகிறீங்கன்னா எவ்வளோ பெரிய பேட்டரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக 9 வோல்ட் HW பேட்டரி இதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, இந்த 9 வோல்ட் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். இந்த பேட்டரி யூஸ் பண்ணால் இந்த ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அதுக்காக தான் இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 9 வோல்ட் பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயரோட அடுத்த 2 எண்டையும் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடலாம். crocodile clipஓட ஒரு கிளிப்பில் மட்டும் இந்த மாதிரி காட்டன் பஞ்சு இருக்குல்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். இந்த பஞ்சை ஏன் கனெக்ட் பண்ணுறோன்னா, அடுத்து நம்ம சால்ட் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். பஞ்சு தான் வந்து அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். சால்ட் வாட்டருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்து அதில் கலந்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேட்டரி இது மேலே வைக்க முடியாது, ஆனால் நான் கீழே வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த பாட்டில் இருக்குல்ல, இது மூடியை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, பஞ்சு கனெக்ட் பண்ணாத கிளிப் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த பாட்டிலோடைய டாப்பில் வந்து கிளிப் பண்ணிடுறேன். அடுத்து இந்த பஞ்சு கனெக்ட் பண்ண கிளிப்பை எடுத்து அந்த சால்ட் வாட்டரில் வந்து லைட்டாக டிப் பண்ணிடுறோம். நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாட்டிலில் அந்த அயன்மேன் ஃபேஸ், அதாவது அந்த மெட்டல் பார்ட் மட்டும் வெளியே தெரியுது இல்லை, அது மேலே லைட்டாக எடுத்து வச்சாலே ரியாக்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். போ அந்த இடம் வந்து கருப்பாக ஆரம்பிக்கும். அந்த பஞ்சை ஒரே இடத்துல வச்சு தேய்ச்சின்னு இல்லாமல் சைடில் உனக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் வச்சு தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு கருப்பாக ஆரம்பிக்கும். இது எப்படி கருப்பாகுதுன்னா, பேட்டரியோட சார்ஜஸும் உப்போட NaCl இது ரெண்டுமே ஒரு மெட்டல் மேலே படும்போது அந்த மெட்டலை வந்து அரிக்க ஆரம்பிக்குது. அதுதான் நம்மளுக்கு கருப்பாக நம்மளுக்கு ஏற்ற டிசைனில் நம்ம வர வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த பஞ்சு ரொம்ப கருப்பாகவும், ஒரே பஞ்சே நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. வெள்ளை பஞ்சு பஞ்சாவே இல்லை, என்ன கலரில் மாறிச்சு நீங்களே பாருங்கள். நம்ம சுற்றி இதை பண்ண அந்த இடம் எவ்வளோ கருப்பாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த அளவு அந்த டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லிமிட்டுக்கு மேலே பஞ்சு ரொம்ப கருப்பாயிடுச்சு, ஆனால் நம்ம ஒர்க் ஒன்றும் முடியல. இப்போ பஞ்சு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு. இதுவே நம்ம 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனால் அந்த பேட்டரிலையும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நம்ம டிசைன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து காட்டுறேன். A few inches later. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம நல்ல வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை, see you.